Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. நான் உங்க கூட தான் வாழணும், உங்க கூட மட்டும்தான் வாழணும். வழக்கமா நான் தான் சேர்த்து வைப்பேன், அப்படி நீங்களே போயிடுறீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன? கத்திஜா வேணும், கண்மணி வேணும். புரியுதா? அவுல் காட்டுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமை காட்டுறீங்க, டர்ட்டில் காட்டுறீங்க. எலி வந்து சும்மா சார் டெஸ்டிங் பீஸ். எலிய பத்தி யாராவது பேசுறீங்கன்னா செம கோவம் வரும். ஆமைக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஆமா சார். ஆந்தைக்கு இருக்கு, எலிக்கு இருக்காதா? இல்ல சார், அது ஒரு செகண்ட் தான் வந்துச்சு. எலி அது ஒரு செகண்ட் வரட்டும், அரை செகண்ட் வரட்டும்பா. ஆனா எலிக்கு ஒரு கேரக்டர் இருக்குல்லப்பா. ஆமா சார், அத நீங்க அது பேசணும். கூகுள் பண்ண மறந்துட்டேன் சார் நான். நான் அவுல். நீங்க அவுல், அதுக்கப்புறம் இவர் வந்து டர்ட்டில். அவுல் டர்ட்டில் என்ன பண்ணுது? அவுல் டர்ட்டில் என்ன பண்ணுதா சார்? ஷோவா சாதாரணமா எதுக்குமே தெரியாதுப்பா, நடந்து வந்துட்டு இருப்பேன்னா திடீர்னு வந்து ஒரு ஆமையை தூரத்துல பார்ப்பேன், டக்குன்னு ஆந்தையா மாதிரி அப்படி ஆமையை அலேக்க தூக்கிட்டு வானத்துல பறக்குது பார்த்தீங்களா, மார்க்கு. ஆனா எனக்கு ஒரு ரோல் வேணும். அந்த எலியே நீங்க தான். ஆக்ஷன் மாசா இருந்துக்கணும்ப்பா. ப்ளீஸ் பேன் விஜய் ஆண்டனி ஃப்ரம் ஆக்டிங் அண்ட் நீட்ஸ் ஒன்லி கம்போசிங். அது ரொம்ப மிஸ் பண்றாங்க போல சார். புரியுதுப்பா, உங்களுக்கு பொம்மா மாதிரி நிறைய பாட்டு தேவைப்படுது. ஆமா சார். நான் இப்ப அந்த மாதிரி இந்த உத்தம நக்கரை அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? ஸோ in this episode we have Margan team with us. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். பிஃபோர் நம்ம மூவி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நான் உங்க கூட தான் வாழணும், உங்க கூட மட்டும்தான் வாழணும். வழக்கமா நான் தான் சேர்த்து வைப்பேன், அப்படி நீங்களே போயிடுறீங்களா? ஆமா சார், முன்னாடியே சார். இல்ல சார், அந்த சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல சார், ஆமா. அதுல லைப்ரரியில இவங்க ரொமான்ஸ் சீன், அந்த ப்ரொபோசல் சீன்லாம் இருக்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. இது உங்க மைண்ட் வாய்ஸ் இல்லையா? இல்ல சார், அது சார் கனெக்டிங் சார். என்னடா டைரக்டா வந்தவனே வந்து இந்த பொண்ணு கிட்ட விழுந்துட்டாரு சார், அப்படி தைரியமா பேசுறாரு, பாராட்டலாம் நினைச்சா இது யார் மைண்ட் வாய்ஸ் நீங்க சொல்றீங்களா? ஆமா சார், அதாவது அங்க அவர் சொல்ல முடியாது. டைலாக் உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன? என் மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு டூ 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 கத்திஜா வேணும், கண்மணி வேணும். புரியுதா? எஸ் எஸ். ஆனா நீங்க திறமைசாலிப்பா. எஸ், எப்படி சார்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆல் சரி. இப்ப படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கீழே கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஹிந்தி எப்ப வரும், ஹிந்தி டப் பண்ணுவீங்களா? மார்கன் அது ஹிந்தில வருது. நம்ம படம் எல்லாமே ஹிந்தில வருது. ஹிந்தில வருது. சூப்பர். நான் படத்துல இருந்து ஐ திங்க் எல்லா மூவி ஹிந்தில இருக்கு. ஓகே. சோ அதே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுல 2 விஷயங்கள் ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அவுல் காட்டுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமை காட்டுறீங்க, டர்ட்டில் காட்டுறீங்க, எலியும் காட்டணும். எலியும் காட்டுறீங்க. யார் எலியை வந்து பாக்குறது இல்ல சார், மதிக்கிறது இல்ல. ஆமா சார், வருத்தமா இருக்கு சார். 3வது எலி ஒருத்தவங்க காட்டுறீங்க. சோ இப்ப அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பத்தி சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே ஹியூமனோட கனெக்ட் பண்ணும்போது எப்படி சொல்றது, லாஜிக்கலா இருப்பாங்க, அனலிட்டிக்கல், அப்சர்வர். அதே வந்துட்டு டர்ட்டில் காட்டும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி லோன்லியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, லோன்லி, அதுக்கப்புறம் வந்து தனிமையை தான் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி. படத்துல அவருடைய கேரக்டர் அவுல், இவரோட கேரக்டர் எலிக்கு என்ன கேரக்டர்? எலி வந்து சும்மா சார் டெஸ்டிங் பீஸ். அது எலிய மதிச்சு பேசுங்க. எலிய பத்தி யாராவது பேசுறீங்கன்னா செம கோவம் வரும். ஆமைக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஆந்தைக்கு இருக்கு, எலிக்கு இருக்காதா? இல்ல சார், அது ஒரு செகண்ட் தான் வந்துச்சு. எலி அதுக்கு பெருசா கேரக்டர், அது ஒரு செகண்ட் வரட்டும், அரை செகண்ட் வரட்டும்பா. ஆனா எலிக்கு ஒரு கேரக்டர் இருக்குல்லப்பா. ஆமா சார், அத நீங்க பேசணும். கூகுள் பண்ண மறந்துட்டேன் சார் நானு. சத்தியமா சார், 2 விஷயம் நான் கூகுள் தப்பு சுகுமா. சாரி, நேர்மையா இருக்கணும். ஆமா சார், அது எஸ்எஸ் மியூசிக் குறிப்பா நேர்மையா இருக்கணும் நீங்க. உண்மை சார். சோ இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு எதுனா அதுதான் வந்து படம் ஃபுல்லா காட்டுறாங்களே. இவர் அந்த ஆமை மேல ஒரு போஸ் கொடுக்குறாரு, நீங்க அந்த அவுல் அப்படி காட்டும் போதுதான் படத்துல அவரோட கேரக்டர் அவுல், அதுக்கப்புறம் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் டர்ட்டிலோட கனெக்ட் ஆகுதோ அப்படின்றது எங்களுக்கு தோணுது. கரெக்டா? சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சார்? என்ன சொல்றீங்க? படத்தோட கதையை நம்ம எடுக்கலாம்ல. சார் இது எல்லாரும் மார்கன் பார்ட் 2ல நீங்க சொல்றதுதான் கதை. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இன்னொரு தடவையா சார்? அதாவது வந்துட்டு ஷார்ட்டா சொல்லுங்க இன்னொரு கதையை. அவுலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நீங்க அவுல் மாதிரி, நீங்க அவுல், அதுக்கப்புறம் இவர் வந்து டர்ட்டில். அவுல் டர்ட்டில் என்ன பண்ணுது? அவுல் டர்ட்டில் என்ன பண்ணுதா? இல்ல அவுல் வந்து டர்ட்டில் என்ன பண்ணுது கேக்குறாங்க சார். இல்ல சார், அவுல் வந்துட்டு டர்ட்டில் வந்து அவுல் வந்து ஹண்ட் பண்ணும். நான் ஹண்ட் பண்றேன். ஆமா, எப்படி சார் கனெக்டா? சூப்பர். அப்படி அவுலா மாறி அடிக்கிறது. அவுல் வந்து டர்ட்டில் ஹண்ட் பண்ணும். தம்பி சிஜி வச்சு படம் பண்ணலாமா? அவுல் எப்படி டர்ட்டில் இருக்கு, நடக்குது, வீடியோ இருக்கு.
தம்பி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சிஜில பண்ணலாம் அந்த படத்தை. சரி சார் அப்படி இல்லை சார், இது டெக்னிக்கலா நாங்க வந்து அனலைஸ் பண்ணோம் சார். நாங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சோம். பார்ட் 2 நீங்க சொல்ற கதையை பண்ண போறோம். அப்ப பார்ட் 1 இந்த கதை இல்ல Part சார். one நான் வந்து அப்படியே அவுலா மாறிடுவேன். ஆ. அதாவது ஸ்பைடர் மேன்லாம் மாறுறாருல டக் ஆமா டக் சார், அவுல் மேன் சூப்பர்மேன் திடீர்னு மாறுறாங்க இல்லையா? சார் இது ஹாரி பாட்டர். அப்படி அது மாதிரி ஏதோ சார் மாறுறாங்க. காப்பிரைட் வராது. இல்ல நான் உங்ககிட்ட கதை என்கிட்ட, okay. நீங்க கொடுத்தா ஓகே தான். ஓகே சார், ஓகே இல்ல லைவ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது உங்க கதை, சிறப்பு நீங்க எழுதின கதை. சார். அப்ப இதுவும் வந்து கனெக்டட் இல்லையா? நீங்க தான் சொல்ல முடியும் சார். பார்ட் 2ல பெருசா கனெக்ட் பண்ணலாம். நான் சொல்ற கதை கேளுங்கப்பா. ஆ, சொல்லுங்க. நான் நடந்து போயிட்டே இருக்கேன், அப்படியே அவுலா மாறுறேன் சரக்குன்னு. வா. அப்படியே பறந்து பறந்து போறேன். சரி இப்ப இவரு சார் போய் ஆமைய போட்டு போடுறேன். இல்ல அவர் இந்த ரைட் scene அவர் வந்து ரைட் பண்றாரு. இந்த மாதிரி சீன் உள்ள படம் வந்து மார்கன் 2 தான் இருக்க முடியும். சார் என்ன சார், சார் இது வந்து என்ன ரோஸ் பண்றீங்க? பாவம் மனசு கஷ்டமா இருக்கு சார். தம்பி உங்களை மதிச்சு ஆமா சார். உங்க கதையை நான் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்றேன். சார் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா சார்? ரோஸ் தம்பி அதான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே, கதை நீங்க திருப்பிப்பீங்க எடுத்துப்பீங்க நீங்க அப்படின்னு வேணா எளியா வந்துருங்க. பண்றீங்களா அதான் சார். அப்படி இல்லை சார். சுகுமாரின் கைவண்ணத்தில் ஆ. அந்த ஊர்ல பேர் போடுவாங்க, என்ன போடுவாங்க? ஆமா சார், கதை இலக்கா. சுகுமார் டைரக்ஷன். அங்க ஒரு சுகுமார், இங்க ஒரு சுகுமார். ஆமா சார், ஆமா சார். தம்பி என்னப்பா புஷ்பா சார், ஆமா சார். அவரு அது அவர் சுகுமார். இப்படி பண்ணுவாரு, நம்ம இப்படி பண்ணலாம் ஆமா, சார். சுகுமாரின் ரைட்டிங், சுகுமார் ரைட்டிங்ஸ் போட்டு அதுவும் பண்ணிட்டாங்க. மார்கன் பார்ட் 2 போட்டு அதுவும், ஆ. ஓப்பனிங் சீன் தெரியுமா? ஸ்லோவா சாதாரணமா எதுக்குமே தெரியாதுப்பா நடந்து வந்துட்டு இருப்பேன்னா திடீர்னு வந்து ஒரு ஆமையை தூரத்துல பார்ப்பேன். டக்குன்னு ஆந்தையா மாதிரி சார் பயங்கர போய் செலவாகும் சார். டக்குன்னு அந்த Visual பண்ணி ஆமை பாருங்க. தம்பி அப்படி ஆமையை அலேக்கா தூக்கிட்டு வானத்துல பறக்குது பாத்தீங்களா? மார்கன் 2. சார் ஆனா எனக்கு ஒரு இது இருக்கு சார். எனக்கு ஒரு ரோல் வேணும் அதுல. வானத்துல நீங்க பாக்குறீங்க அந்த எலியா? எலி எலியாவா clear. சார்? என்ன சார் அந்த எலியே நீங்க தான் Just wait. டெஸ்டிங் பீஸ் 2 ஊசி போட்டு முடிச்சிருவீங்க அவ்வளவுதானே சார்? என்ன சார் இது? சார் ஆனா நான் சார் நான் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு ஓகே இல்ல சார். அதாவது இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா படத்தை பத்தி பேசினா படத்தை பத்தி பேச விட மாட்டாங்க அப்படின்னாங்க. அதனால அதான் ட்ரை பண்ண வந்தாலும் படத்தை பத்தி பேச விட மாட்டேங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா மார்கன் 2க்கு போயிட்டாங்க. மார்க்கெட் 2 போயிட்டீங்க. ஒரு மார்க்கமான டீம். மார்க்கமான டீம். சரி சார், ஏதாவது இங்க இருந்து வரேன், ஏதாவது இந்த போற இந்த ப்ரமோஷன் இன்டர்வியூல சொல்லாததை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நீங்க நான் யார்? மார்கன். நீங்க தான் மார்க்கெட். நான் தான் மார்கன். ஓகே. இங்க இருக்கிற ஏன் அனைவரும் அவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? தாங்க வச்சதுங்க. ப்ரொடக்ஷன்ல கேட்டா குடுக்கல தண்ணி ஆ. அப்படின்னா தண்ணியை எடுத்து குடிச்சிட்டேன் நானு. ஓகே. நீங்க பட் தான் கேரக்டரா கொஞ்சம் ரொம்ப தாகம் அடிக்கிறவன். ஓகே. நீர்லயே வாழ்றேன் பாத்தீங்க இல்லையா? அவ்வளவுதான் ஜி. அப்படிதால போதும். ஆமா. சார் லாக் பண்றாரு அப்போ- இப்படியே. மேல கதை லீக் ஆயிருக்கும். அப்பப்போ மீனா கூட மாறிடும் ஆக்சுவலா. மீனாவா? அக்வாமேன். அஜய் போதும். சரி கதையை சொல்லிட்டேன் நான். ஒரு 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 எலிமெண்ட் கேட்டிங்க சொல்லிட்டேன். ஆமா ஆமா. இவர்தான் வந்து ஹீரோயின் லாக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த கழுத்துல ஊசி குத்துறதா சார்? அது மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சார்? இப்ப நான் ஒரு ப்ரூஃப் காட்டுறேன், நீங்க மாட்டிப்பீங்க. இருங்க. அதாவது சாரை வந்து கழுத்துல குத்துறாங்க இல்லையா? ஆ. ஒரு பச்சை கலர் கயிறு வச்சிருக்கவரு, கயிறு கையில போட்டிருக்காரு. ம். அவரே வந்துட்டு அதுக்கு முன்னாடி சீன்ல வந்து அவர் வந்து துரத்துறாரு. கேரம் போர்டு எல்லாம் விளையாடுறீங்களா? இல்லையோ சார் பொத்தி பொத்தி வச்சிருந்த விஷயம் இல்லையோ? அப்படியா சார்? புஷ்டனா சார்? சரி எப்படி சுகுமார்? சார் பான் ஜீனியஸ் சார், அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க சார். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. நம்ம அந்த அப்படி இன்டர்வியூ மூலமா சுகுமார் ரைட்டிங்ஸ் ஒன் மோர். இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல ஸ்கிரீன் சார், கேப் பாருங்க சார். போட்டுருவீங்களா? இங்க உங்களை குத்துறாங்கல்ல சார், ஆமா நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், ஆமா. பயங்கரமா கண்டுபிடிச்சிருங்க சார் அது பார்த்தோன்னே. ம், சோ நீங்க வந்துட்டு மும்பரங்க நீங்க வந்து தேடி போறீங்க இவரை, ஆ. இல்ல இவரோ இல்ல இன்னொருத்தரையோ. ம். அங்க ஒரு குத்து வாங்குறீங்க, ம், ம், அந்த குத்து தான் இது. ம். கையில பார்த்தா பச்சை கலர் கயிறு, கயிறு. அப்படியே இந்த பக்கம் திருப்புனா கேரம் போர்டு. ஆ. அங்க ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்காரு, கையில கருப்பு பச்சை கலர் கயிறு. தம்பி சுகுமார், ஆனா இவ்வளவு தூரம் பாக்குறீங்களா இப்ப படம்? சார் நான் பண்ணிட்ட பிச்சிச்சு சார். எனக்கு பை எனி சான்ஸ் மூவி கிரிட்டிக்காப்பா அது பண்ண போறீங்களா? மூவி கிட்ட பண்ணுவேன் சார். அனாலிட்டிக் என் படத்தை பண்ண போறீங்களா? சார் பண்ணா நல்லா இருக்கும் சார். சார் ஆனா பண்ண தருவாங்கன்னு சொன்னாங்க சார், தருவீங்களா சார்? இது உண்மையில பண்ணுவீங்களா? இவ்வளவு கயிறுலாம் பார்த்து வச்சிருக்கீங்க. சார் இல்ல சார், நீங்க குத்து வாங்கணும்னு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். யாரு குத்து? அவர் கையில வந்துட்டு காப்பு இருக்கு, ம், ம், அந்த காப்பும் காணோம். ம், அப்புறம் மத்த சீன்ஸ்ல எல்லாம் வெறுமனே இருக்கு. ம், ம், கயிறால யாரு குத்துறாங்க அப்படின்னு பாக்கும்போது நீங்க அங்க அண்ட் பண்ண போறீங்க அந்த ஏரியால. ம், ம். நான் சொன்னீங்களா சுத்தம் செய்யணும்னா ஒன்னாரு கூட மொத்தமா கழி. ஆனா எவ்வளவு சின்சியரா படம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு இல்ல ஒரு கயிறு கூட நினைச்சிட கூடாது ஆடியன்ஸ். அப்படியா சார்? ஐயோ அதான் எப்படி பாத்துருக்காங்க பாருங்க. intelligent ஆமா. இந்த audience. படம் பத்தி ஏதாவது சொல்லுங்க. இவங்க லூசர் சொல்லும் போது அப்படியே நம்மளுக்கே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு சார். நம்மள சொல்ற Connect மாதிரி நமக்கு சொல்ல மாதிரி ஆச்சு. ஆமா, டக்குன்னு அப்படியே டக்குனு ஒரு என்சார் பாருங்க, அப்படியே என்சி ஒரு அப்ப அவதான் நீங்க வேணும் கூட முடிவு பண்ண பண்ணிட்டாங்க. ஆரம்பிச்சிடாதீங்க என்ன மாதிரி. நீங்க வந்து சீரியல் கில்லர் நல்லவராவே இருந்தாங்க. சூப்பர். ஆனா ஒன் சைடா ப்ரோ இல்ல என்ன பார்த்தா ஏதாச்சும் தெரியுதா? விட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இன்டர்வியூ கட் பண்ணும்போது எப்படி இருக்கு தெரியல, நீங்க எல்லாம் சேர்ந்து என்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு, நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல சார். அப்புறம் ஐ ஹவ் லிஸ்டட் அவுட் ஃபியூ கமெண்ட்ஸ். அங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதுல சில கமெண்ட்ஸ் வந்தது, அதை நான் படிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அப்படியே சொல்லிடுங்க சார். நீங்க நெகட்டிவா பாசிட்டிவ் வந்தாலும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சரி, நானே கழுவி ஊத்திட்டு இருக்கேன். என்ன புதுசா யாரு ஊத்தணும் சொல்லுங்க. ஓகே.
wow awesome Vijay sir and team trailer itself hypes the expectation I'm waiting for the movie அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயே ப்ளீஸ் பேன் விஜய் ஆண்டனி ஃப்ரம் ஆக்டிங் அண்ட் நீட்ஸ் ஒன்லி கம்போசிங். அது ரொம்ப மிஸ் பண்றாங்க போல சார். புரியுதுப்பா, அவங்களுக்கு கொம்மா மாதிரி நிறைய பாட்டு தேவைப்படுது. ஆமா சார். ஏன் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வந்து, அதாவது ஒரு காலத்துல ஒரு கொலைலாம் பண்ணிட்டு ஒருத்தன் ஜெயில இருந்து நல்லவனா வெளியே வருவான்ல, திருப்பி வந்து அவனை அந்த போலீஸ்காரன்லாம் சேர்ந்து அந்த முடிச்சுட்டுவான்னு சொல்ற மாதிரி, நான் இப்போ அந்த மாதிரி இந்த உத்தம நக்கரை அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா சார்? தெரியாம அதெல்லாம் பாடிட்டு இருக்காங்க இல்ல, சரி அந்த வேலை நம்ம தெரியாம பண்ணிட்டோம், இனி பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து போற போது திருப்பி கூப்பிட்டு அதே மாதிரி கொம்மா பண்ண சொன்னா என்னப்பா பண்றது? இப்ப நல்லவன் ஆயிட்டப்பா நான், இப்ப நான் 100 சாமிகள். ஆனா மக்கள் பிடிக்க மாட்டேங்குது சார். பிடிக்க மாட்டேங்குது. புரியுதுப்பா. இந்த படத்துல கெட்டவனா சார்? இந்த படத்துலயா? இதை பார்த்தா ஆக்சுவலா எப்படி தெரியுது உங்களுக்கு? சார் நீங்க நல்லவர் சார். மனதளவுலயும் என்ன இவ்வளவு பேசியும் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இல்ல சார், சொல்லணும்ல சார், ஒரு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு, கடைசியா தெரியும். ஓகே. அண்ட் சைக்கோ கில்லர் இவரை பத்தியும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தோட லைனே இதுல தெரியுது. சைக்கோ கில்லர் வித் hallucination and his own imaginary world kills people and finding the truth in front of justice might be the story. இவர் யார் ஆக்சுவலா? அவர் வந்து கமெண்ட் போட்டவர் ராஜேஷ். அவர்கிட்ட தனியா கூட்டு மட்டும் வாட்டி பேசுறேன். எங்கேயோ இந்த சொல்லிடுறேன். கதை கூட நல்லா இருக்கு. என்ன சார், என்ன சார் இது, எத்தனை கதை வச்சிருக்கீங்க? இது வந்து எத்தனையோ வழக்கமா இங்கிலீஷ் படத்தை அந்த மாதிரி லேயர்டா பாத்துப்பீங்க. நம்ம வந்து இல்ல தமிழ் அவரு யோசிச்சதுல சூப்பர். என்னன்னா அவ்வளவு இமேஜின் பண்றாங்கன்றது ரொம்ப பிளஸ் தானே நமக்கு. நம்ம எல்லாம் யோசிக்கிறாங்களே இல்ல, பெரிய விஷயம் இல்ல சார். எனக்கு இப்ப எப்படி தெரியுமா, ஒரு டெம்ப்ளேட் பாத்திருப்பீங்க, டிஆர் சார் பாத்திருப்பார்ல, இப்படின்ற மாதிரி தான் சார் எனக்கு இருக்கு. என்ன சொன்னாலும் எது படம் இல்ல என்ன சார் மார்கன் கதை? ஒன் லைன் சொல்லுங்க. அது ஜூன் 27 தெரியும் தம்பி. ஒன்லைன் இல்ல 100 லைன்ஸ். இதுல ஒரு மெசேஜ் இருக்குப்பா, அதான் ஒன்லைன். இந்த மெசேஜ் என்னன்னு சொன்னா கதை லீக் ஆயிடும். ஓகே சார், நான் நம்புறேன் சார். உங்களை மெசேஜ் இருக்கா? மெசேஜ் இருக்கு. ஓகே சார். சார் இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். பல ப்ரமோஷன் இன்டர்வியூல உட்காந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ட்ரெயின் ஆன மாதிரி இருக்காரு. எப்படி சார் இவரு? டைரக்டர் அவரோட கண்ட்ரோல்ல இருக்காரு அவர். ஓகே. இங்க பேசினா வெளிய அடி விழும். அதான் அமைதியா இருந்தீங்களா? வெளில அவ்வளோமா? சிறப்பு. ஓகே, நான் இவங்க 2 பேர்ட்டு பேசுறேன். கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து நீங்க ட்ரை பண்றீங்க, கருத்துட்டே இருந்தேன். ஆமா சார். இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் தான் ட்ரை பண்ணலாம் சார். ப்ளீஸ். சொல்லுங்க பிரகிடா, உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி சொல்லுங்க. போலீஸ் ஆபீசரா. ஆமா, ரொம்ப புதுசான ஒரு கேரக்டர் எனக்கு இதுல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. நம்ம வந்து போலீஸ் காஸ்டியூம் எல்லாம் போட்டா கரெக்டா இருக்குமா, சூட் ஆகுமா, பண்ண முடியுமா அப்படிலாம் இருந்தது. பட் அப்படிலாம் இல்ல, முடியும்னு சொல்லி லியோ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் ஐ மேட் ஜஸ்டிஸ் இன் திஸ் ரோல். ஓகே. 27th எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலா நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பர். ரொம்ப அடக்குடக்கமா இல்லாம ஏய் போ அப்படிலாம் பேசணும்னு அப்படியா கூப்பிட்டீங்க? ரொம்ப ட்ரெயின் இல்ல அப்படியா படத்துலயா? பண்ணிருக்கேன். ஒரு 2-3 மிரட்டல்லாம் பண்ணிருக்கேன். ஓகே. மிரட்டல் போலீஸ் தான், கொஞ்சம் சாஃப்டான. நான் கூட நினைச்சேன் இந்த லைலா போலீஸ் மாதிரி எல்லாம் வரணும்னு நினைச்சேன். படத்துல போய் பாடி பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா சார் மயக்க வருது அந்த மாதிரி நினைச்சேன். பட் அப்படிலாம் இல்ல, இதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருப்பேன். அது ரொம்ப புதுசா இருந்தது. அதான் சேலஞ்ச் இந்த படத்துல. சாரோட நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி அவர் கூட பண்ணது. ப்ரொஃபஷனலி இருந்தோம் செட்ல. யாருமே வந்து பேசிக்கவே இல்லை, இவ்வளவு பேசல. செட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். எங்களுக்கு இவ்வளவு பேசி சிரிக்கணும்னா ப்ரமோஷன்ல தான் பேச வாய்ப்பு கிடைச்சு. only because of this interview. சுகுமாரா பாக்கும்போது அவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஓ சார், பரவாயில்லை, கனெக்ஷன் ஆகுது. ஸ்மார்ட்டா இருக்கீங்க சுகுமாரா. நிறைய சொல்லுவாங்க சார். சோ அதனால ஹாப்பியா கொஞ்சம் thank you. சோ அதனால ரொம்ப புதுசா இருந்தது. ஐ அம் சோ ஹாப்பி டு ஒர்க் நெக்ஸ்ட் டு சார். த்ரூ அவுட் தி ஃபிலிம் அவர் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ ஐ அம் ரியலி ஹாப்பி. நீங்க தான் மேஜரா இந்த மாதிரி சார், இந்த மாதிரி கதையில வரும்போது கூட இருக்க போலீஸ்லாம் இருப்பாங்கல்ல சார், அவங்கள போய் விசாரின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியா இருப்பாங்க. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் துப்புகள் அது கிடைச்ச உடனே இவங்க போய் பின்னாடி அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி ஏதாவது அமுச்சு விட்டு இவங்களை போய் பார்க்க வச்சு இவங்களை மாட்ட விட்டு அந்த இடத்த சென்ஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறது. கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லிடலாமா? அப்படியே கிளைமேக்ஸ் ஓகேவா சார்? இல்ல சார், அதுக்கு அது வரைக்கும் சொல்லிடுறேன். லாஸ்ட் 5 minutes மட்டும் விட்டுறேன். சூப்பர் சார், சிறப்பா. இப்ப நானே தனியா போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அந்த கேஸ். சூப்பர் சார். பர்சனலா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது படத்துல. நான் வந்து அந்த கொலையினால பாதிக்கப்பட்டிருப்பேன் பர்சனலி. அதனால நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றதுக்காக போவேன். நான் வந்து மும்பைல இருந்து வந்திருப்பேன். தமிழ்நாடு போலீஸ். ஆமா, மும்பை போலீஸ். அங்கேருந்து வரும்போது தமிழ்நாட்டுல ஒரு பெண் தேவைப்படுறாங்க துணைக்கு. அதுக்கு வந்து அவர் சமுத்திரக்கணி சார் வந்து இவங்களை இது பண்ணி விட்டாங்க, என்ன ஆக்சுவலி லிங்க் பண்ணி விட்டாங்க. அவர் லிங்க் பண்ணதுனால நாங்க வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கோம் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. அபிஷியல் இன்ஸ்பெக்டர் சாரோட கைடன்ஸ்ல we are searching the things together. டயலாக் இருக்குல,
கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். அது சார் சார் சொல்வார். ஓகே. சார் அஃபிஷியல் வந்து நானு. இதே அட்லி மாதிரி ஒரு டேரக்டர் வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாங்க, லவ் வச்சிருப்பாங்க உள்ள. ஆமா சார். அப்படியே வந்து பொண்ணு கடைசி வரைக்கும் போகுது, ஒரு சின்ன ரொமான்ஸ் எடுத்துட்டு போட்டுமே. ஆமா. கமல் சார் விஸ்வரூபம் படத்துல கூட ஒரு லவ் வச்சிருந்தாங்கல்ல, இந்த இது ஒரு லவ். அவங்க ஒரு சாரி ஒரு போட்டு பொண்ணை விட்டானா லவ் விட்டுருவாங்க ஆமா automatic ஆ. இந்த டேரக்டர் வந்து வலுக்கட்டாயமா என்ன பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ஜோடி இல்லையா சார்? இருக்காங்க, இவங்க தானா? ஆனா உங்களுக்கு என் லவ் இல்ல, எனக்கு அவன் மாதிரி லவ் இல்ல. ஒரு அப்படி ஒரு ஜோடி தேவையா படத்துல? அண்ணனா அண்ணனா பயங்கரமா மதிப்பு. அவரே ஃபீல் பண்றாரு, அது மேல இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சார் நீங்க ஏதாவது கனெக்ட் பண்ணலாம்ல சார்? அவங்களுக்கு ஒரு ஏன் காதல் இந்த கதை. ட்ராக் இந்த ஒரு ஹீரோயின் போட்டாச்சு, ம். ஹீரோன்னு போட்டாச்சு, அவங்களே ஹீரோ ஹீரோயின் தான். அவங்க அங்க லவ் இருக்கு, இங்கே லவ் இல்ல. சார் நீங்க கேக்குற மாதிரி நானும் கேக்குறேன் சார். ஏன் சார் என்னால இதே முடியாதுன்னு shooting ல நினைக்கிறீங்களா? ஆ, ஏன் சார் நீங்க ஏன் வைக்கல எனக்கு? ஏன் சொல்லிடுங்க நீங்களே ஏன்னா எனக்கு சொல்லுங்க. பிடிக்கல. இல்ல சார், இல்ல என்னால முடியாதா இல்ல அதுக்கான அதெல்லாம் தகுதியா நிறைய படத்துல இருக்கேனா? வந்துருச்சு சார். எந்த படத்துல சார் சூரசம்ஹாரம் நடிச்சு? கமல் சார் படம் பண்ணிருப்பாரு. இல்ல இப்ப ஹெல்ப் நாங்க- பண்ண ஹீரோயினோட லவ் ஆயிடுச்சு. இல்ல இப்ப எங்களுக்கு விஜய் ஆண்டி சார் படம்னாலே கண்டிப்பா ரொமான்டிக், அவர் ஒரு மாதிரி வைபா பண்றது. இப்ப நீங்க வந்து திமிரு பிடிச்சவங்க பார்த்திருப்பீங்க, அவர் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனா அங்க பெத்ராஜ் மேம் பார்க்கும்போது அங்க ஒரு வைப் இருக்கும், அவங்க ஒரு லவ் காட்டுறது, இவங்க ஒண்ணு பண்றது, கோவம் ஏறும், டெம்பர். அது மாதிரி நாங்க பார்த்தோன்னே சார் கூட ஏதாச்சும் ஒரு ஏதாவது வருமா சார் ஃபிளாஷ்பேக்கு? ஆசைப்பட்டேன்ப்பா. சார் எதுவும் நடக்கல. ஓகே. நீங்க உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி சொல்லுங்க. என் கேரக்டர் அதான் நீங்க சாங் பார்த்திருந்தீங்கன்னா லைக் அந்த அதுல இருக்கு இல்லையா, ஒரு கியூட்டா அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அதுலயும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். அண்ட் யா தட்ஸ் ஆல் அபவுட் இட். அது மற்றதெல்லாம் நீங்க படத்துல தான் பார்க்கலாம். ஆக்சுவலா உங்களை வந்துட்டு ஏதோ பண்ணுவாங்கன்றதுக்காக அவர் போய் பழி வாங்குவாரா வில்லனை? இவங்க தான் பண்றதேப்பா. இவங்க தானே சார்? அத்தனைக்கும் காரணம் வந்து இவங்க தான். இவங்களாலதான் ஒரு ஒரு பொண்ணால ஒரு பையன் வந்து அவன் வாழ்க்கை கெட்டு போகுது. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அமைதியா உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிலாம் இல்லைங்க, என்ன பார்த்தா அப்படி தெரியுது. இல்லங்க அப்படி இல்லைங்க, கண்ணு அப்படியே பார்க்க முடியல. ஒரு மார்க்கமான கதை. ஆமா சார். இல்ல வாட் இஸ் ஆல் அபவுட் மார்கன்? மார்கன் வழியை தேடும் மனிதன், சூப்பர் சார். பயணம் செய்பவன், தேடுறாங்கப்பா, சர்ச்சிங் ஃபார் சம்திங். ஓகே. அது இந்த பேரு டைட்டில் யாருக்கு பொருந்தது, உங்களுக்கா அவருக்கா? மார்க்கம்னால என்ன தெரியுமா, தேடுறது தான். கடல் வழி மார்க்கம். ஆ. இந்த மார்க்கத்துல நீங்க போய் தேட போறீங்க. கடவுள் மார்க்கம், கடவுளுக்கு காற்று கூட வழி மார்க்கம். கடவுளுக்கு கூட ஒரு மார்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கத்தை சேர்ந்து இந்த மார்க்கம் வழியே நீங்க கடவுள் கும்பிடுறீங்கன்ற மாதிரி. இந்த மார்க்கம்ன்றது வந்து இஸ்லாம் தேடுதல். மார்க்கம். ஆமா, அந்த இது வந்து மார்க்கன்றது தேடுபவன் மார்க்கன். ஓகே. அப்ப விஜயாண்டி அவர்களுடைய மார்க்கம் எதை நோக்கி பயணிக்குது? ஒண்ணும் இல்ல, சுகுமார் நோக்கி சார். பயணிக்குது. இப்போ வந்து சுகுமார் தான் என்னோட டார்கெட். சார் டார்கெட்டா? இல்ல அன்பு செலுத்துறது யாரு ஆமா பாரு. சார். இல்ல சார், அபார்ட் ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ ஒண்ணுமே தேடுறதெல்லாம் இல்லப்பா. ஆ. எங்க இதெல்லாம் தேடலாம், நீங்க 5 ஆப்ஷன் சொல்லுங்க, நான் தேடி போறேன். இல்ல வாழ்க்கை இப்ப நிறைய பேர் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு விஷயம் அட்டைன் ஆகிற வரைக்கும் அது மேல ஒரு ஒரு மோகம் இருக்கும். இப்ப படம் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும். அதெல்லாம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன அப்படின்ற ஒண்ணு போகும். படம் பண்ணியாச்சு, இப்போ எதை தேடி போறதுன்னு தெரியலப்பா. அப்படி திக்கு தெரியாம நிக்கிறேன் நடுவுல. நீங்க கைட் பண்றீங்களா கொஞ்சம்? என்ன சொல்லுங்க சார். இப்ப நான் எதை தேடி போகணும்ப்பா? சார் இப்ப வந்து இப்படிதான் பாபா பட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு சார். இது அப்படின்னு மாதிரி இருக்கு சார். சீரியஸா கேக்குறேன். நான் இதெல்லாம் தேடலாம். ஒரு 5 ஆப்ஷன் கொடுங்க, நான் பெஸ்டா சூஸ் பண்ணிக்கிறேன். டேலண்ட் இந்த இன்டர்வியூல வந்து சிறப்பு சேர்க்கறதுக்காக ஒரு ஃபாரினர் உட்கார வைக்கலாமா? உட்காருங்க சார். பட் அவங்க எதுவும் நம்ம படத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பரவாயில்லையா? அவங்க பேசுவாங்களே சார். மைரா ப்ளீஸ் கமெண்ட் சார். இந்த படத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை தம்பி, ஆனா உட்காருங்க. நீங்க லண்டன்ல போய் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, we can reach பாதி வேலையில முடிக்கணும்னு சொன்னா you shall contact மைரா. hi ma'am. Okay, hi. So now we are giving interview to an important channel in Tamil Nadu. Okay. Yes. And she is actress too. Okay. Madhan. சார் இப்ப எப்படி சொல்லுவாங்கல்ல, நிறைய டெபியூடன்ட் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களுமே இப்போ வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, அதுலயும் ஒரு டெபியூடன்ட் லான்ச் ஆகிறாரு அப்படின்னும் போது எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆகுதுன்னா, லைக் டிபெண்டன்ட் ஹீரோ ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், சொல்றேன் ஆரம்பத்துலேருந்து நீங்க ஒர்க் பண்ண தொட்ட எல்லா இடத்துலையுமே வந்து அட்டக தினேஷ்லேருந்து விஜய் சேதுபதி, முண்டாசிப்பட்டில் வந்துட்டு இவர் முனிஷ்காந்த் அவர்கள், இது மாதிரி நிறைய பேர் இது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அப்போ அஜய் அவர்கள் பத்தி என்ன ஸ்பெஷல், அவர் லான்ச் பண்ணும்போது நீங்க என்னென்ன யோசிச்சிங்க? ஆக்சுவலாக அவர் ரோலை வந்து சார் கிட்ட சொல்லும் பொழுது இந்த கேரக்டருக்கு என் மைண்டில் யாருமே இல்லை. ஒரு யங் ஹீரோ அவ்வளோதான் இருந்தது. ஃபிட்டாக அத்லட்டிக்காக ஸ்போர்ட்ஸ் ட்ரெயின்டு ட்ரெஸ்ஸு அது மட்டும் தான் தேவையாக இருந்தது. இப்போ சார் வந்து அஜய் ரெஃபர் பண்ணார். நல்ல பில்ட்டாக ஒரு 6 அடி இருப்பார்னு நினைக்கிறேன், இல்லை அஜய் 6 feet, நல்ல ஒரு அத்லட்டிக் பாடி. ஸோ பார்த்தோடனே ஓகே கரெக்டாக இருக்காரு. பட் ஆனால் லுக்காக வந்து அவர் நல்ல ஸ்மார்ட்டாக சாமியாக இருப்பார். அந்த நம்ம படத்துக்கு இவர் நம்ம ஊர் லுக்கு வர்றதுக்காக நல்ல ஒரு ஹேர் எல்லாம் வேறு ஸ்டைலில் டோன் பண்ணி கொஞ்சம் இங்கே கட்லாம் பண்ணி பார்த்து
இன்னும் கொஞ்சம் இல்லை டோன் பண்ணுறதுக்கே அவர் ஸ்விம்மிங்க்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. 2 மாதம் ஸ்விம்மிங் ட்ரைனிங்லாம் எடுத்தார். ஓகே. ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இது வந்து அச்சீவபிள். அண்ட் 1 month ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ண அப்படி. ஓகே. ஸோ அவருமே ஏடியாக இருந்ததுனால கான்ஃபிடண்ட்டாக உள்ளே இறங்கிட்டோம். ஸோ அப்படிதான். பட் நம்மளுக்கு தயக்கம் இருக்கும்ல, இந்த ரோல் அவர் கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்றது ஏதாவது செகண்ட் தாட் இருந்துச்சா இல்லை ஓகே பண்ணிக்கலாம்? இல்லை கண்டிப்பாக செகண்ட் தாட் இல்லை. ஏன்னா அவரோட எனர்ஜி லெவல் நல்லா பயங்கர பிரிஸ்க்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவார். இது ஓகேவா இது ஓகேவான்னு நிறைய ஆப்ஷன்ஸ் அவரே த்ரோ பண்ணுறாரு. ஸோ அந்த எனர்ஜியை நமக்கு இவரை மோல்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுன்ற மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால் டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணும்போதே ஐ வாஸ் ஹாப்பி. சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது. தேங்க்யூ ப்ரோ. தம்பி சாப்பிட்டே பேசணும். சாப்பிட்டேவா சார்? நோ ஃபார்மாலிட்டிஸ். ஓகே சார். சார் இது கட் பண்ண மாட்டாங்களா சார்? சொல்லணும். அப்படியா சார்? அப்படியே போகணும். அப்படியே போயிடலாம் சார். ஓகே. எங்களையும் மனுஷங்களா வாழ விடுங்க. கரெக்ட் சார். எங்களுக்கு பசிக்கும், எங்களுக்கு சாக்லேட் இல்லை சார், நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்களா அப்படின்றதே இப்போ இது மூலியமா தெரியும் பாருங்க. சாப்பிடுங்க. இப்போ அவர் சொல்லிட்டாரு ப்ரோ, நீங்கள் சொல்லுங்க. லைக் ஃபர்ஸ்ட் டே ஷூட், இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மார்கன் படமே இன் அண்ட் அவுட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். முதல் வாட்டி நான் நடிக்கிறேன். முதல் வாட்டி ஒரு எடிட்டர் டர்ன் டைரக்டரோட அசோசியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்க போகுது. முதல் வாட்டி சார் நடிக்க போகிறேன். அண்ட் நிறைய வித்தியாசமான விஷயங்கள். ப்ளஸ் நான் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போதும் தெரிஞ்சுக்க, ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சார் கூப்பிட்டேன். ஓகே. வழக்கமாக சார் வந்து என்ன பாராட்டுறது கொள்வது அங்கே அப்படிலாம் எதுவும் இல்லை. வழக்கமாக பேசுவோம், நார்மலாக பேசுவோம். அதுக்கு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுமாம்மா, அப்படியேடா அட்ரஸ் ஐடியாடா, சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லிட்டு போன வச்சுட்டாரு. ஒரே அவ்வளோதான், நான் நல்லா பண்ணிடுறேன். நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி பேசும்போது. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டேன்றது அதை முதல் வாட்டி கேமராவுக்கு போகிறது பண்ணுறது. முன்னாடி கேமராக்கு பின்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கண்டிப்பாக நல்லா தான் இருந்தது. வித்தியாசமா இருந்துச்சு. அப்படியே படம் ஃபுல்லாக போச்சு. ஏன்னா தண்ணியில இருந்தேன், இந்த தண்ணியில இருந்தேன். கரெக்டாக சொல்லணும். மாற்றிடுவாங்க. ஆமாம், தண்ணியில இருந்தேன், ஸ்விம்மிங் பண்ணேன். எத்தனையோ ஆர்டிஸ்டோட பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வழக்கமாக ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக பார்த்தது இல்லை. ஆரம்பிக்கும் போதே ஒரு வில்லனா நெகட்டிவான ஒரு ஷேட்ல வருதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ப்ளஸ் இன்னும் அவுட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜெனரலா இவர் கூட இருக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாவே போச்சு. ஓகே. அது நல்லாவும் இருந்துச்சு. சிறப்பு. ஆமாம்மா. இவரு கூட எனக்கு என்னன்னா ஒரே ஒரு மைனஸ், எனக்கு ஒரு சிரிக்கிற வியாதி இருக்கு. ஆமாம்மா, தப்பான நேரத்தில் சிரிப்பேன், சிரிக்க கூடாத நேரத்தில் சிரிப்பேன். இவர்கிட்ட திட்டு வாங்கும்போது நான் சிரிச்சிருக்கேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. இவர் கூட சரி ஒரு ஷார்ட்ல சரி எப்படியாச்சும் நடிக்கும் போது சிரிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி இருந்தேன். ஒரு ஷார்ட்ல என்ன வந்து சுப்கர் சாலான்னு சொல்லணும் அவர் ஆக்சுவலா. ஆமா சார் வந்து சுப்கர் சாலா. நான் வந்து பயங்கரமா கேட்டுட்டு இருந்தேன். தப்பு சுப்கர் சால்னான்ட்டாரு. சால்னா அந்த பரோட்டா சால்னா இருக்கு. டக்குனு பரோட்டா போய் வந்து ஐயோ சால்னான்ட்டாரு, இது எப்படி நான் சொல்லுது, சிரிப்பு எப்படி அடக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இறுக்கி பிடிச்ச முகத்தை சிரிப்பு வந்துருச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டும் தவிர்த்தனே தாண்டி மற்றபடி ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு எனக்கு. இப்போ பார்ட் 2 வந்து கூப்பிடுங்க சார். ஒரு இன்டர்வியூல ஒரு பண்ணலாம், கசகிஸ்தான்ல வச்சிடலாம் பார்ட் 2 சார். செம்மையா இருக்கும் சார். ஆனா என்ன எலியா யூஸ் பண்ண மாட்டீங்க. தூக்கிட்டு போன ஆமையை வந்து கசகிஸ்தான்ல புடுது. அந்த அங்க ஒரு எலி இருக்கு சார். அதே நீங்க அந்த எலியே நீங்க தான் எலி வந்து ஹியூமனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல. எலிக்கும் ஆமைக்கும் லவ். ஃபர்ஸ்ட் நீங்க எலி சாதாரணமா அந்த போயிரும். அப்புறம் அந்த எலி மாறும் பாருங்க. லைட்டா பண்ணி காட்டுங்க அது மட்டும் கொஞ்சம். சரி இல்ல சார், தம்பி புரியுது சார். இல்ல சார் இப்படிதான் சார் இருப்பேன். சினிமா வந்தா ஆமா சார் பண்ணலாம் சார். பண்றேன் சார். உங்களோட ப்ரொடக்ஷன்ல இப்போ வந்து எலியா இருக்கீங்க, நீங்க வந்து ஹியூமனா மாறுறீங்க. எலி மாதிரி ஃபர்ஸ்ட் ஓடணுமா? எலி எப்படி ஓடும்? எலி எப்படி போ அந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்கு. ஆக்ஷன்ல ஓடுனா ஆக்ஷன் வராது தீப்ஷிகா. இப்போ வந்து நின்ன மாதிரி இப்படி குனிஞ்சிருக்கீங்க. ஓகே சார். கேமரா பாக்குறீங்க, அப்படியே மேனா மாறுறீங்க. ஆஹா சார். எலியில இருந்து சார் டைரக்டர் இருக்காரு, எடிட்டர் இருக்காரு. ரெடி பாருங்க தம்பி. ரெடி சார் பண்ணுங்க. சரி சார். நீங்க ஏதாவது ரோல் ஆக்ஷன் சொன்னீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் மாறிடுவேன் சார். இல்ல சார் எலி வந்து எலி தப்பான பொசிஷன் இறங்கி கீழே உட்காந்து. சார் இறங்குமா சார்? தம்பி எலிப்பா சார் கேரக்டரா தெரியுமா சார்? இதுல எலி பொசிஷனுக்கு மாறுறீங்க நீங்க. ஓகே ஓகே. இப்ப எலியா இருக்க போறீங்க. எலிப்பா முட்டைக்கால் போட்டிருக்கு தம்பி. சார் இல்ல ஒரு நிமிஷம், அவர் சார் நான் தான் டைரக்டர். எலி பொசிஷன் பண்ணுங்க. இப்படி சார் முட்டு போட்டுருக்கு தம்பி. எலி மாதிரி இருக்கப்பா சார். இப்படி இப்ப குனிங்க தம்பி. ஓகே குனிங்க இன்னுமா தம்பி. சார் மார்கன்ல குனியோஸ் தம்பி எலியை நான் காட்டணுமா? இதா ரெடி ரெடி. நான் சொல்லுங்க. எலி ஆக்ஷன். ரோல் கேமரா ஆக்ஷன். மாசா இருந்துக்கணும்ப்பா.
ஸ்னேக் மாதிரி பாடி லாங்குவேஜ் சார். ஒண்ணுமே நோ பாடி ஷேக்கிங். ஓகேவா? அப்படியே குனிஞ்சு அப்படி எந்திரிச்சு கேமரா பார்க்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பி சார் இது மார்கன் ப்ரமோஷன் தானே சார்? மார்கன் 2 மார்கன் 2 ஒன்னு சொல்லாதீங்க சார். 2 இந்த படத்துக்கு வந்துட போறாங்க. ஆமா சார், இந்த படம் முக்கியம் இல்ல, அடுத்த படம் பார்ட் 2 தான் முக்கியம். சுகுமார் பிராண்ட். ஆமா. சோ சார் அப்ப கூட இவங்க ஜாலியா இல்ல சார். பொசிஷன் Question ஆ? யா ரெடி. சரி ரோல் கேமரா ஆக்ஷன். சார் ஆட்டோமேட்டிக்கா பாடி ஷேக் ஆகுது சார். நாகினி படம் நிறைய சீரிஸ் பாப்பேன் சார். ஷேக் ஆனா பரவாயில்ல. எனக்கு இந்த டயலாக் ரொம்ப முக்கியம். நீங்க எந்திரிச்சு கேமரா பார்த்து மார்கன் 2 நான் தாண்டா அந்த எலி நான் தாண்டா லியோ அந்த மாதிரி நான் தாண்டா இந்த எலி. தம்பி டைரக்டர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாது. நான் தாண்டா அந்த எலி, இதாண்டா மார்கன் 2 அது சொன்னா போதும். நான் தாண்டா எலி இதாண்டா மார்கன் 2. ஆக்ஷன். நான் தாண்டா எலி மார்கன் 2. அதான்ப்பா சூப்பர். ஓகே சார். தம்பி ஃபேஸ் மாசா இருந்துச்சா? சார் மாசா இல்ல சார், லூஸ் மாதிரி இருக்கும் சார். சார் இது மார்கன் 1 ப்ரமோஷன். ஒண்ணு பரவாயில்ல விட்டுருங்கப்பா. சரி நான் இது மாதிரி யாரும் ப்ரமோஷன் பண்ணல சார். இல்ல சார், இல்ல இந்த மாதிரி ஒரு ஆங்கர் இறங்கி உருண்டு பிறண்டு நான் பண்ணதே இல்ல. சரி பெரிய டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்கு. நல்ல ஆர்டிஸ்டா வரதுக்கு அத்தனை தகுதி உங்ககிட்ட இருக்கு. இது வந்து கலாய்க்கிறது உண்மை தானே சார்? ரொம்ப நேரமா நான் ஏன் கலாய்க்க போறேன்? ஆமா சார். சார் மறந்துட மாட்டீங்களா சார்? என்ன எலியை மறக்க முடியுமா? மறக்கவே மாட்டேன். சிறப்பு சார். மார்கன் திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க சொல்றதுக்கு, ஆனா நீங்க சொல்லாம விட்டீங்க. நானும் ஏதோ ட்ரை பண்ண நிறைய விஷயம் கேட்கறதுக்கு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கேமியோ பண்ண விட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.